பிரஜைகள் முன்னணி சார்பில் எதிர்வரும் பொதுத் தேர்தலில் நுவரெலியா மாவட்டத்தில் போட்டியிட உள்ள 11 பெண் வேட்பாளர்களுக்கும் மக்களுக்கும் இடையிலான கலந்துரையாடல் இடம்பெற்றது. பொதுமக்களுக்கும் பிரஜைகள் முன்னணியின் 11 பெண் வேட்பாளர்களுக்கும் இடையிலான சந்திப்பு நுவரெலியாவில் இடம்பெற்றது. இதன்போது பல்வேறு இடங்களிலிருந்து ஏராளமான பொதுமக்கள் வேட்பாளர்களுக்கு ஆதரவு தெரிவித்து கலந்துரையாடியுள்ளனர். மலையகத்தில் தோட்ட தொழிலாளர்களை வெறும் தலைவிகளாக, அதாவது மாதர் சங்க தலைவிகளாக, பார்வையாளர்களாக, மேதின காலங்களிலே வந்து கைத்தட்டும் பார்வையாளர்களாக மாத்திரமே முன்னே அரசியல்வாதிகள் அவர்களை அழகு பார்த்தார்கள். ஆனால் இம்முறை எங்களுடைய சகோதரிகள், எங்கள் தாய்மார்கள், எங்களுடைய தங்கச்சிமார்கள் பாராளுமன்றத்துக்கு செல்ல போகின்றார்கள். இலங்கை அரசியல் வரலாறுல, அதுவும் மலையக அரசியல்ல தோட்ட கொழுந்து பறிக்கும் பெண்களை பாராளுமன்ற தேர்தலுக்கு களமிறக்குனத பற்றி எல்லாரும் பேசிக்கிறாங்க. மலையகத்தில் பெரிய ஒரு விஷயம், இது பெரிய அரசியல் இடம் பிடிக்க போகுது. இதுதான் மலையகத்தில் பெரிய ஒரு திருப்பு முனை. நிறைய அரசியல்வாதிய லட்சக்கணக்கான நோட்டீஸ்கள் அடிச்சு நான் தான் திருப்பு முனை, நான் தான் மலையகத்தின் வித்துன்னு சொல்றாங்க. நான் இப்ப சொல்றேன், அவங்களுக்கு மலையகத்தினோட திருப்பு முனை இதுதான். நாங்கள் என்ன கொஞ்ச காலம் இருக்க போறோம். தேர்தலில் இப்ப வாக்குரிமை கேட்கறதுக்கு நம்ம தமிழ் ரத்தத்தை 11 பேரை தெரிவு செஞ்சிருக்காரு. இவங்களை 11,000 ஆக்கிறது அடுத்த தேர்தலில் நிச்சயமா வரும் நான் நம்புறேன். படித்த இளைஞர்கள், படித்த பெண்மணிகள் வீட்டில் இருக்காங்க, வாங்க வெளியே அவங்களோட சேருங்க. நம்ம நுவரெலியா மாகாணத்தில் தமிழ் ரத்தம் பார்லிமெண்ட்டுக்கு 11 பேருக்கு போட்டு 11,000 பேர் போறதுக்கு எதிர்காலம் காத்துக்கிட்டு இருக்கு. எமது செயலாளர் நாயகம் அவர்கள் ரங்கசார் சொல்லியது போல ரோட்டை யாரும் பார்க்கல, ஓட்டத்தான் பார்த்தாங்க அப்படின்னு சொன்னது போல எங்களை யாரு எப்படி படிச்சுட்டு எந்த தகமை எவ்வளவு பெண்களை, நாங்களும் ஆண்களா இருக்கலாம், எங்க மனைவிமார்களா இருக்கலாம், அக்கா தங்கச்சி யாரும் தாயாவும் இருக்கலாம், பெண்களை ஒரு குறைஞ்ச இடையில தான் இட போட்டு எல்லாருமே பார்த்திருக்காங்க. சேர் சொல்லும் போது அடுப்பு உதவியா ரொட்டி சூட இதுகளுக்கு தான். ஆனா இவ்வளவு திறமையான பெண்கள் இருக்கு அப்படிங்கிறத வெளி உலகத்துக்கு கொண்டாந்தது எமது ரங்காசேர் அவர்கள் தான். அன்னைக்கு நான் நியூஸ்ல பார்க்கும்போது வடமாநிலத்துல பேசினாங்க மகளிர் சங்கத்துல விஜயகலா மகேஸ்வரன் அவர்கள். எனக்கே அப்படியே ஒரு புல்லரிச்சு போனுச்சு. ஏன்னு கேட்டா நம்மளே இந்த நுவரெலியா மாவட்டத்துல இருந்து நம்மளே இதை தெரிஞ்சுக்கிறாம இருக்கோம்.